இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.5ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A ஈக்குவல் x such that x belongs to z, -2 less than x less than or equal 4. இங்கே நமக்கு இசட்ன்றது பார்த்திங்கன்னா முழுக்கள். இங்கே நமக்கு என்னென்ன வரும்? மிக எண் வரும், குறை எண் வரும், ஜீரோவும் வரும். சரிங்களா? முழுக்கள் நம்ம எல்லாம் இந்த 3 டேர்ம் நமக்கு வரும். இதில் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு -2 லெஸ் தென் கீழே நம்ம கோடு கொடுக்கல. அப்போது -2க்கு மேலே எடுக்கணும். -2 கிடையாது. இது வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. லெஸ் ஆர் ஈக்குவல் 4 வரைக்கும் 4 எடுக்கணும், 4 வரைக்கும் எடுக்கணும். சரிங்களா? அடுத்து b ஈக்குவல் x such that x belongs to w, x less than or equal 5. இங்கே நமக்கு w அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர், அதாவது முழு எண்கள். முழு எண்கள்னாவே நமக்கு தெரியும், 0லேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? நமக்கு x less than or equal 5னு கொடுத்துட்டாங்க. முழு எண்கள்னால் எப்படி வரும்? நமக்கு 0லேருந்து வரும். சரிங்களா? அப்போது இங்கே less than or equal 5, அப்போ 5 வரைக்கும் எடுக்கணும். அப்போ 0லேருந்து 5 வரைக்கும். இப்போ 0லேருந்து 5ன்னா 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும். சரிங்களா? மற்றும் c ஈக்குவல் அவங்களே நமக்கு பாருங்கள், சிக்கான இந்த சின்ற கணத்தை வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? பட்டியல் முறையிலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது எந்த 3 கணத்தை எடுத்து என்ற கணங்களுக்கு a வெட்டு b சேர்ப்பு c ஈக்குவல் a வெட்டு b சேர்ப்பு a வெட்டு c என்பதை சரிபார்க்க. சரிங்களா? இது ரெண்டும் சமமாக இருக்குமா அப்படின்றத நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஏக்கான ஏன்ற டேர்ம் கொடுத்துருக்கிறத வந்து நான் பட்டியல் முறையிலையும் பீன டேர்மையும் பட்டியல் முறையில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சரிபார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவன்ட்டு ஏபிசின்னு எடுத்து எழுதிக்கலாம். இதில் ஏ வந்து என்ன? இப்போது -2க்கு மேலே எடுக்கணுமா? -2க்கு மேலேன்னா -1 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும். இது வரைக்கும் எடுக்கணும், 4 வரைக்கும் எடுக்கணும். 4. சரிங்களா? அதே போல் பி வந்து என்ன? நமக்கு கடைசியாக 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 4, 5. சரிங்களா? சி டேர்ம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இதில் நம்ம வந்து என்ன நிரூபிக்கணும்? கொடுத்துருக்க அந்த டேர்ம் வந்து 1க்கு 1 சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைம் ஆர்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஏ விட்டு பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பி சேர்ப்பு சியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட எடுத்துக்கலாமா? இப்போ பி சேர்ப்பு சி. பின்ற டேர்முக்கான மதிப்பு என்ன? 0, 1, 2, 3, 4, 5 சேர்ப்பு சின்ற டேர்முக்கு என்ன? -4, -1, 0, 2, 3, 4. சரிங்களா? ஈக்குவல் இப்போ சேர்ப்பு தானே கொடுத்துருக்காங்க. அப்போது ஆர்டராக இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு -4 எழுதிக்கலாமா? அடுத்து -1. நீங்கள் ஆர்டராக எழுதினாலும் சரி, மாறி மாறி எழுதினாலும் சரி, ஆனால் சேர்ப்புனும் போது ஒரு நம்பரை ஒரு தடவை தான் எழுதணும். சரிங்களா? அடுத்து 0, 2 0 இருக்குது, ஒரு 0 போட்டால் போதும். அடுத்து 1 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, இப்போ 1 எழுதினா போதும். ஒரு 3 எழுதினா போதும். அடுத்து 4, அடுத்து 5. 2ஆக்க நம்பர் எல்லாமே ஒரு தடவை எழுதினா போதும். இது பி சேர்ப்பு சி. சரிங்களா? இப்போது என்ன பண்ணலாம்? ஏ விட்டு பி சேர்ப்பு சி. ஃபஸ்ட்டு ஏன்ற கணம் என்னது? -1, 0, 1, 2, 3, 4. வெட்டு கொடுத்துருக்காங்களா? வெட்டு பி சேர்ப்பு சி என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? -4, -1, 0, 1, 2, 3, 4, 5. இப்போ நமக்கு வெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? வெட்டுன்னா பொதுவாக இருக்கிறது. சரிங்களா? இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பு என்னென்ன? பென்சிலில் நீங்கள் அப்படி கோடு போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை வட்டம் போட்டுக்கிட்டாலும் சரி, நிறைய போட்டுக்கோங்க. டியூஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே -1 இருக்கா? இங்கே -1 இருக்குது. 0வா? 0. 1க்கு 1 இருக்குது, 2, 2, 3 இருக்குது, ஒரே மாதிரி 4 இருக்குது. இந்த டேர்ம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த 2 டேர்முக்கு இது இல்லை. இப்போ என்ன போகிறோம்? ஒரே மாதிரி இருக்கிறதுனால -1 வரும், 0 வரும், 1, 2, 3, 4. இதுதான் ஏ வெட்டு பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு. சரிங்களா? இப்போ அடுத்து தான் ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி கொடுத்துருக்காங்களா? முதல்ல ஏ வெட்டு பியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவுக்கான மதிப்பு என்ன? -1, 0, 1, 2, 3, 4. வெட்டு பின்றதுக்கான
மதிப்பெண் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த 2 கணத்துலேயும் பொதுவாக இருக்கிறத எழுதணும். ஏன்னா விட்டு கொடுத்துருக்காங்களா, பொதுவாக இருக்கிறது என்ன? 0 இருக்குது, 1 இருக்குது, 2, 3, 4 இதெல்லாம் பொதுவாக இருக்குது. இப்போ ஏ வெட்டு பிக்கான மதிப்பு என்ன? 0, 1, 2, 3, 4. சரிங்களா? அதே போல் ஏ வெட்டு சி அடுத்து இப்போது இதில் ஏவுக்கான மதிப்பு என்ன? -1, 0, 1, 2, 3, 4 வெட்டு சியோட மதிப்பு என்ன? கணம் -4, -1, 0, 2, 3, 4. இப்போது இந்த 2 டைம்லேயும் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதணும். எழுதலாமா? என்ன வரும்? -1 இருக்குது, 0 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன வரும்? -1, 0, 2, 3, 4. சரிங்களா? இது ஏ வெட்டு சிக்கான மதிப்பு. இப்போ ஏ வெட்டு பியும் ஏ வெட்டு சியும் சேர்க்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? சேர்க்கலாமா? பாருங்கள், ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. ஏ வெட்டு பிக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 0, 1, 2, 3, 4 சேர்ப்பு ஏ வெட்டு சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்க மதிப்பு? -1, 0, 2, 3, 4. இந்த மாதிரி மதிப்பை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு எடுத்து எழுதும் போது மிஸ்டேக் இல்லாமல் வரும். இல்லை உங்களால் ஒன்றா எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இப்போ ஏ வெட்டு பி கொஷின்லேயே பார்த்து எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டெப்புக்கு முன்னாடி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஏ வெட்டு பிக்கான மதிப்பு இது, ஏ வெட்டு சிக்கான மதிப்புன்ட்டு நீங்கள் டேரெக்டாகவே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சேர்ப்பா சேர்க்கலாமா? ஆர்டராக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு -1, அடுத்து 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, 4. இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச் சமமாக இருக்கா? அப்போ therefore LHS = RHS. இப்போ என்ன வரும்? therefore A வெட்டு B சேர்ப்பு C = A வெட்டு B சேர்ப்பு A வெட்டு C. இதை நம்ம சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.